மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் புல்லட் ரயில் விரைவில் சீன நகரங்களுக்கு இடையே மின்னல் வேகத்தில் பயணிக்க இருக்கிறது. ரஷ்யா, கனடாவுக்கு அடுத்தபடியாக மிக அதிக நிலப்பரப்பு கொண்ட நாடு சீனா. பெய்ஜிங், ஷாங்காய் மட்டுமன்றி ஹார்பின், சாங்கிங், செங்டு என சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் பல நகரங்களை கொண்ட சீனா முக்கிய நகரங்களை வேகமாக சென்றடைய அதிவேக புல்லட் ரயில்களை அறிமுகம் செய்து வருகிறது. தற்போது மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் புல்லட் ரயிலை இயக்கி வரும் சீனா 450 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் CR-450 என்ற புல்லட் ரயிலை அறிமுகம் செய்திருக்கிறது. சோதனை ஓட்டத்தில் மணிக்கு 400 கிலோமீட்டர் வரை சென்று அசத்தி இருக்கிறது இந்த புல்லட் ரயில். கிலோமீட்டர் வேகத்தில் சென்றாலும் பயணிகள் எவ்வித அதிர்வையும் உணராத வகையில் ரயில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கும் புல்லட் ரயில்களை விட அதிக இடத்துடன் கேபின் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதோடு கழிப்பறை உள்ளிட்டவற்றின் கதவுகளை தொடாமலேயே திறக்க செய்யும் அளவுக்கு தொழில்நுட்பத்துடன் ரயில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதிவேகத்துடன் பயணிகள் சொகுசாகவும் பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ரயில் விரைவில் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. Oh, Jim dear. Miss Lady, you have a caller. 1955 வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற வால்ட் டிஸ்னியின் லேடி அண்ட் த டிராம்ப் அனிமேஷன் திரைப்படம் இது. பாரிஸில் உள்ள மெஜஸ்டிக் பாஸ்டில் திரையரங்கங்களில் இப்படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. இதை பார்த்து மகிழ 18 உரிமையாளர்கள் நாயை அழைத்து வர திரையரங்குக்கு அனுமதிக்கவே தங்களின் செல்லங்களுடன் குதூகலமாக மக்களும் வந்துவிட்டனர். திரையரங்கின் உள்ளே சென்றதும் இருட்டான சூழல், நெருக்கமான இருக்கைகள், முகம் தெரியாத மனிதர்களை பார்த்து தொடக்கத்தில் மிரண்ட நாய்கள் படம் தொடங்கியதும் தன்னுடைய சகாக்களை திரையில் பார்த்து படத்துடன் ஒன்றிவிட்டன. உரிமையாளரின் மடியில் சொகுசாக அமர்ந்த நாய்கள் ஆடாமல் அசையாமல் கண்களை கூட இமைக்காமல் படத்தை பார்த்து மகிழ்ந்தன. திரையரங்குக்கு தங்கள் செல்லங்களுடன் வந்தது மகிழ்ச்சியான அனுபவம் என்று உரிமையாளர்கள் நெகிழ்ந்தனர். உரிமையாளருக்கு மட்டுமே டிக்கெட் கட்டணத்தை வசூலித்துள்ளனர், நாய்களுக்கு கட்டணம் இல்லை. எதிர்காலத்தில் இதேபோல நாய்களை அழைத்து வந்து பார்க்கும் வகையான படங்களை திரையிட உள்ளதாக மெஜஸ்டிக் பாஸ்டில் திரையரங்கம் தெரிவித்திருக்கிறது. சீனாவின் டியாங்காங் விண்வெளி நிலையத்திற்கு மேலும் 6 வரிக்குதிரை மீன்கள் இந்த ஆண்டு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றன. முதுகெலும்பு உயிரினங்கள் விண்வெளியில் எப்படி தாக்குப்பிடிக்கின்றன என்பதே ஆய்வின் நோக்கம். முதுகெலும்பு உயிரினமான வரிக்குதிரை மீன்களின் எலும்பு மற்றும் தசைகளில் இருக்கும் புரதங்கள் மீது நுண் ஈர்ப்பு விசை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை ஆராயும் நோக்கில் 6 வரிக்குதிரை மீன்கள் இவற்றுக்கு ஆக்சிஜன் கிடைப்பதற்காக 6 கிராம் அளவு கிராட்டோபில்லம் தாவரமும் விண்வெளிக்கு அனுப்பப்பட இருக்கின்றன. ஏற்கனவே கடந்த ஆண்டு 4 வரிக்குதிரை மீன்கள் 4 கிராம் கிராட்டோபில்லம் விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளில் நன்னீர் வாழிடங்களில் மட்டுமே வாழும் வரிக்குதிரை மீன்கள் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை மட்டுமே வாழக்கூடியவை. இந்நிலையில் இவை விண்வெளியில் 43 நாட்கள் வரை இருந்துள்ளன. மனிதர்களுடன் 70% மரபணு ஒற்றுமை இருப்பதாலேயே இம்மீன்களை ஆய்வுக்கு உட்படுத்தி வருகின்றனர். எதிர்காலத்தில் மனிதர்கள் வெவ்வேறு கோள்களில் வாழ்வதற்கான சூழல் பற்றிய ஆய்வில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் கடந்த 7ஆம் தேதி பற்றிய காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகிறது அமெரிக்கா. வாழ்நாள் முழுவதும் சேர்த்த செல்வங்கள் நெருப்புக்கு இரையானதைக் கண்டு வெதும்பிய மக்களை ஆற்றுப்படுத்தவே அண்மையில் பூனை கஃபே ஒன்று லாஸ் ஏஞ்சலஸில் திறக்கப்பட்டது. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து பூனைகளை கட்டிப்பிடித்து மகிழலாம். இதேபோல காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவே அழகு நிலையம் ஒன்று சிறப்பு சலுகைகளை அறிவித்திருக்கிறது. லாஸ் ஏஞ்சலஸ் அருகே உள்ள சாண்டா மோனிகா நகரில் இயங்கி வரும் இந்த அழகு நிலையம்
காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டவர்கள் இலவசமாக தலைக்குளியல், சிகை அலங்காரம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கவே பல பெண்கள் இங்கு படையெடுக்கின்றனர். கார், வீடு என அனைத்தையும் இழந்து கையறு நிலையில் இருக்கும்போது இந்த அறிவிப்பை சமூக ஊடகங்களில் பார்த்து பலரும் இங்கு வந்து தங்களை அழகுபடுத்திக் கொண்டு செல்கின்றனர். திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த காதலன் ஷாருன் ராஜை விஷம் கலந்த கஷாயம் கொடுத்து கொலை செய்த வழக்கில் காதலி கிருஷ்மாவுக்கு நெய்யாற்றின் கரை நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு நடந்த கொலை வழக்கில் அவரது மாமாவுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மரணப்படுக்கையிலும் காதலன் ஷாருன் கிருஷ்மாவை காதலித்ததாக கூறியுள்ள நீதிமன்றம் காதலியை தண்டிக்க வேண்டாம் என்று தெரிவித்ததாகவும் தீர்ப்பில் கூறியுள்ளது. காதலனை மட்டுமல்ல, காதல் உணர்வையும் கொலை செய்துள்ள கிருஷ்மாவுக்கு காதலனுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்துவிட்டதாக 586 பக்க தீர்ப்பில் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் சொந்த நிதியில் கட்டப்பட்ட வளர்த்தமிழ் நூலகத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்ட ஒரே ஆண்டில் 12,80,000 மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பட்டா மாறுதல் உள்ளிட்ட அரசு சேவைகள் மக்களிடம் கொண்டு சேர்க்க கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. திருமயம் அருகே பெங்களூரில் சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக போராடியவர் திட்டமிட்டு லாரி ஏற்றிக் கொல்லப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. லாரி ஓட்டுநர் உட்பட 4 பேரை கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள ராமையா என்பவரை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கல்குவாரிக்கு எதிராக போராடிய அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஜெகபர் அலி கொல்லப்பட்ட சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து வழக்கை அரசு திசை திருப்புகிறது என்று அவர் கூறினார். அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கொலை வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை தீவிரமடைந்திருப்பதாக சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சில மணி நேரங்களிலேயே கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் எடப்பாடி ஏன் இத்தனை அவசரப்படுகிறார்? முதலமைச்சராக இருந்தவர் அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அவதூறு பரப்பலாமா என்றும் அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடியில் அமையும் வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலை ஜூன் மாதத்தில் மின்சார கார் உற்பத்தியை தொடங்க உள்ளது. உலகளவில் டெஸ்லாவின் போட்டி நிறுவனமான வியட்நாமைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் இந்தியாவில் முதல் முறையாக அமைக்கும் ஆலை மூலம் சுமார் 3,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். காஞ்சிபுரம் மாவட்ட பரந்தூரிலிருந்து தனது அரசியல் களப்பணியை தொடங்குவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் இடையே உரையாற்றிய அவர் விவசாயிகளுக்கு எதிரான போராட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தாவேக தலைவர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். கேரளனில் நின்றபடி பேசிய அவர் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தை வரவேற்பதாக கூறினார். ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 59,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் 15 ரூபாய் உயர்ந்து 7,450 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமில்லாமல் 1 கிராம் 104 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாக உள்ளது. மாலை 3 மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் சின்னத்துடன் வெளியிடப்பட உள்ள நிலையில் மைக் சின்னம் கிடைக்குமா என்பது நாம் தமிழர் கட்சியினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஈரோடு கிழக்கில் பரப்புரை மேற்கொள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி மூலப்பாளையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்பு சார்பில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடன் சீமான் இருக்கும் புகைப்படம் உண்மையானது அல்ல என்று திரைப்பட இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அந்த புகைப்படத்தை வடிவமைத்து கொடுத்ததே தான் என அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பிரபாகரனுடன் சீமான் இருக்கும் படம் போட்டோஷாப் செய்யப்பட்டது என்ற கருத்துக்கு தான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை என வைகோ கூறியுள்ளார். வழக்கு ஒன்றுக்காக திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜரான அவரை செய்தியாளர்கள் சந்தித்து இதுகுறித்த கேள்வியை எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த கனமழையால் 40% நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளது. உளுந்து பயிர் வகைகள் 100% சேதமடைந்துள்ள நிலையில் கடலை சாகுபடியும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது.
கனமழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு அரசு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். பருவம் தவறிய மழையால் டெல்டா விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக அவர் கூறினார். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. கோயிலுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பக்தர்கள் பாதிப்புக்கு ஆளாகினர். பாம்பன் சாலை பாலத்திலும் தண்ணீர் கரை புரண்டது. காற்றுடன் கடல் சீற்றம் இருந்ததால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழையால் நெல்லை களக்காடு தலையணை சூழல் சுற்றுலா பகுதியில் தடுப்பணையில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பல பகுதிகளில் நேற்று முன்தினமும் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்ட பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. கொடைக்கானல் வனப்பகுதிகளில் நேற்று பெய்த கனமழையால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் தடை விதிக்கப்பட்டிருந்தது. பொங்கல் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்பும் மக்களால் கிளாம்பாக்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. கிளாம்பாக்கம் முதல் ஊரப்பாக்கம் வரை சுமார் 2 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்றன. பொங்கல் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து ஊர் திரும்பும் மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் காத்திருக்க நேரிட்டது. விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள் வசதிக்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பிராட்வே, கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் காட்டாங்குளத்தூரிலிருந்து புறநகர் சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுவதால் மக்கள் நிம்மதி தெரிவித்தனர். பொங்கல் விடுமுறை முடிந்து ஏராளமானோர் சென்னை திரும்பியதால் மதுரவாயிலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக தாம்பரம் மதுரவாயில் புறவழிச்சாலையில் செல்லும் ஆவணி பேருந்துகள் பூவிருந்தவள்ளி மார்க்கமாக கோயம்பேடு செல்லும் வகையில் போக்குவரத்து மாற்றப்பட்டது. ஆரோக்கியநாதபுரத்தில் பிரிந்து சென்ற மனைவி வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டதால் ஆத்திரத்தில் மாமனார் மாமியாரை வெட்டி கொன்ற மருமகன் கைது செய்யப்பட்டுள்ளார். மரியகுமார் என்றவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு கூடுதல் பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது வரும் 30ஆம் தேதி நள்ளிரவு வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்கு வரும் வாகனங்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனை செய்யப்படுகின்றன. இரட்டை இலை தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகவும் நீதிபதிகள் மனுதாரரை அறிவுறுத்தினர். வயநாடு அருகே அப்பப்பாரா என்ற இடத்தில் காட்டு யானை நிற்பது தெரியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை யானை துரத்தியது. இதில் 2 பேரும் நூலிழையில் உயிர் தப்பிய காட்சியை யானை இருப்பதை கவனித்து காத்திருந்த வாகன ஓட்டிகள் செல்போனில் படம் பிடித்தனர். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் எல்கேஜி படித்து வந்த சிறுமி லியாலட்சுமி உயிரிழந்ததை தொடர்ந்து மூடப்பட்ட பள்ளி கடந்த 16 நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ளது. பள்ளி வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர். வடசென்னை மாவட்ட அதிமுக பகுதி செயலாளர் பதவிக்கு 25 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என அக்கட்சி நிர்வாகிகள் இருவர் பேரம் பேசும் ஆடியோ வலைதளத்தில் பரவி வருகின்றது. காலியாக உள்ள வியாசர்பாடி பகுதி செயலாளர் பதவிக்கு 20 முதல் 25 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசும் ஆடியோ அதில் இடம்பெற்றுள்ளது. திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயில் குடமுழுக்கு அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். 2,48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை IIT இயக்குநர் காமக்கோடி சாதாரண பாஜகவினர் பேசுவதை போல பேசக்கூடாது என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றிக் கொண்டு உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பரப்புவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஜெயலலிதா மரணம் தொடர்பான ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணை அறிக்கையில் முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் பெயர் இடம்பெற்றிருக்கும் பகுதிகளை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனது பெயரை நீக்கக்கோரி விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்தியூர் பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் அந்த பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்தது. மர்ம நபர்கள் தீ வைத்ததால் அசம்பாவிதம் ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தருமபுரி மாவட்டம் நத்தம் கிராமத்தில் செல்போன் டவர் அமைக்க கோரி 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் ஏரியூரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செல்போன் சிக்னல் கிடைக்காததால் அவசர காலங்களில் 108 ஆம்புலன்ஸை கூட தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் வள்ளுதாவூரில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலாப்பட்டைச் சேர்ந்த மீனவர் முகேஷ் தனது குடும்பத்தினருடன் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அக்னி கணவாய் மீன்பிடித்துறை முறைக்கு மீன்வளத்துறை ஒருதலை பட்சமாக தடை விதித்துள்ளதால் தன்னுடைய முதலீடு நஷ்டமடைந்துள்ளதாக அவர் கூறினார்.
மகர ஜோதி சீசனில் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி முதல் சனிக்கிழமை வரை சபரிமலையில் 19 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்தனர். நவம்பர் 15 முதல் ஜனவரி 17ஆம் தேதி வரை சன்னிதானம் சென்றவர்கள் எண்ணிக்கை 52 லட்சத்தை எட்டியதாக திருவாங்கூர் தேவஸ்தானம் கூறியுள்ளது. மண்டல மகரவிளக்கு பூஜைகளுக்காக திறக்கப்பட்ட சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று காலை ஹரிவராசனம் பாடி அடைக்கப்பட்டது. அதிகாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் பந்தளம் அரசு குடும்பத்தினர் மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். இனி அடுத்த மாதம் மாத பூஜைக்காக கோயில் நடை 5 நாட்கள் திறக்கப்படும். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அமித்ஷாவுக்கு எதிராக அவதூறு பேசியதாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் மறுத்ததால் ராகுல் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. பாஜக தலைமையிலான மராட்டிய கூட்டணி அரசில் சிவசேனா அமைச்சர்கள் இருவருக்கு மாவட்ட பொறுப்பு வழங்கப்படவில்லை. கட்சியில் மூத்த நிர்வாகிகளான அவர்கள் ஏமாற்றமடைந்ததால் துணை முதல்வரும் கட்சித் தலைவருமான ஏக்நாத் ஷிண்டே அதிருப்தி அடைந்துள்ளார். அவரை சமாதானம் செய்யும் முயற்சிகளை பாஜக மேற்கொண்டுள்ளது. கர்நாடக மாநிலம் உடுப்பியில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாக அதானி அனல்மின் நிலையத்துக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் 52 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. 2 ஆண்டுகளாகியும் இதை வசூலிக்க ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு அமைப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது ஆர்டிஐ மூலம் அம்பலமாகியுள்ளது. அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இன்று பதவியேற்க உள்ளதால் வாஷிங்டனில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்திய நேரப்படி இரவு 10:30 மணிக்கு நடைபெறும் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். அமெரிக்க அதிபராக பதவியேற்க வாஷிங்டன் டிசிக்கு சென்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது மேடையில் டிஸ்கோ பாடல்களை பாடிய கிராம கலைஞர்களுடன் இணைந்து ட்ரம்ப் நடனமாடிய காட்சிகள் வலைதளங்களில் பரவி வருகின்றது. அமெரிக்க அதிபராவதற்கு முன்பே டிக்டாக் செயலிக்கு ட்ரம்ப் சாதகமான முடிவை எடுத்துள்ளார். இதனால் டிக்டாக் செயலி முடக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் அமெரிக்காவில் மீண்டும் செயல்பட தொடங்கியது. காசாவில் போர் நிறுத்தம் செய்ய இஸ்ரேல் ஹமாஸ் மேற்கொண்ட ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. ஹமாஸ் அமைப்பு 3 பிணை கைதிகளை விடுவித்துள்ள நிலையில் இஸ்ரேல் அரசு பாலஸ்தீன கைதிகள் 90 பேரை விடுதலை செய்துள்ளது. இதன் மூலம் 15 மாதங்களாக நடைபெற்று வந்த போர் நிறுத்தப்பட்டுள்ளது. போர் முடிவுக்கு வந்ததை அடுத்து பாலஸ்தீன மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆட்டம் பாட்டத்துடன் இதனை அவர்கள் கொண்டாடினர். எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் முழுமையாக கடைபிடித்தால் மட்டுமே அமைதி நீடிக்கும் என்பதால் அந்நாட்டின் மீது உலக மக்களின் பார்வை திரும்பியுள்ளது. மெல்போர்னில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸில் உக்ரைன் நாட்டின் எலினா ஸ்விட்டோலினா காலிறுதிக்குள் நுழைந்துள்ளார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த போட்டியில் ரஷ்யாவின் வெரோனிகாவை நேர் செட்களில் இவர் தோற்கடித்தார். நடிகர் அஜித்குமார் போர்ச்சுகலில் நடைபெறும் தெற்கு ஐரோப்பிய போர்ஷே ஸ்பிரிண்ட் தொடர் 2025 கலந்து கொண்டு முதல் தகுதிச் சுற்றில் தேர்வாகியுள்ளார். போர்ஷே ஸ்பிரிண்ட் தொடரின் தகுதிச் சுற்றில் 1.41 நிமிடத்தில் அஜித்குமார் இலக்கை நிறைவு செய்தார். துருவ நட்சத்திரம் திரைப்படம் கண்டிப்பாக விரைவில் வெளியாகும் என்று இயக்குநர் கௌதம் வாசுதேவ் மேனன் தெரிவித்துள்ளார். அண்மையில் வெளியான மதகஜராஜா படமே தமது இன்ஸ்பிரேஷன் என்று கூறியுள்ள அவர், துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆனாலும் 2018ஆம் ஆண்டில் எடுத்த ஒரு படம் போல் இருக்காது என்றார். தமிழக அரசின் காவிரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தண்ணீர் பிரச்சனை ஏற்படலாம் என கூறி இத்திட்டத்தை அனுமதிக்க கூடாது என கர்நாடகம் விடுத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்தது. சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழாவின் முதல் அணிவகுப்பு ஒத்திகை இன்று காலை நடைபெற்றது. இதையொட்டி அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. HMPV வைரஸ் கட்டுக்குள் இருப்பதால் பதற்றமோ பயமோ தேவையில்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். HMPV போன்ற வைரஸ்களை தடுக்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும் என்றவர் இதற்கு உடற்பயிற்சி அவசியம் என்றார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் சுயேட்சையாக களமிறங்கிய அதிமுக நிர்வாகி செந்தில் முருகன் தனது வேட்புமனுவை வாபஸ் பெற்றார். கட்சி அறிவிப்பை மீறி வேட்புமனு தாக்கல் செய்ததால் நேற்று அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். பவானி அருகே சத்தியமூர்த்தி நகரில் ஆடு திருடிய வழக்கில் தாத்தா மற்றும் பேரன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பழனிசாமி என்பவரிடம் கால்நடை மேய்ச்சல் பணியில் ஈடுபட்டிருந்த மகேஸ்வரன் கோழிகள் மற்றும் 4 ஆடுகளை திருடி தனது உறவினர்களுடன் சேர்ந்து சந்தையில் விற்றுள்ளார். சீர்காழி அருகே மாதிரவேலூர் மாதலீஸ்வரர் கோயிலில் நடந்த குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோயில் கோபுர கலசங்களில் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டது. கோவில்பட்டி நகராட்சியுடன் மந்தித்தோப்பு மற்றும் மூப்பம்பட்டி ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கோரிக்கை மனுவை கோவில்பட்டி கோட்டாட்சியரிடம் கிராம மக்கள் வழங்கினர். IIT இயக்குநர் காமகோடியின் பேச்சு அந்த மையத்தின் தரத்தை குறைத்துள்ளது என அமைச்சர் ஏவா வேலு கூறியுள்ளார். திருவண்ணாமலை அடுத்த சமுத்திரம் கிராமத்தில் பெஞ்சல் புயலின் போது ஏற்பட்ட மண் சரிவால் வீடுகளை இழந்த 20 குடும்பங்களுக்கு அரசு சார்பில் கட்டிக் கொடுக்கப்பட்ட தற்காலிக வீடுகளுக்கான சாவி அவர் வழங்கினார்.
மணப்பாறையில் வரும் 28ஆம் தேதி தேசிய பாரத் சாரணர் மற்றும் வழிகாட்டிகள் அமைப்பின் 75வது ஆண்டு மாநாடு நடைபெற உள்ளதையொட்டி முதற்கட்ட பணிகள் வேகம் எடுத்துள்ளன. இப்பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் அன்பில் மகேஷ் மாநாட்டில் 20,000 முதல் 25,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்றார். அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தும் டான்செட் எனப்படும் MBA MCA பொது நுழைவுத் தேர்வுக்கு வரும் 24ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுகலை பொறியியல் படிப்புகளுக்கும் 24ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். சென்னை வியாசர்பாடியில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் படத்தை ஆளுநருக்கு அனுப்பும் போராட்டத்தை காங்கிரஸ், விசிக, மதிமுக கட்சி கவுன்சிலர்கள் முன்னெடுத்தனர். அரசு அங்கீகரித்த படத்தை மட்டுமே ஆளுநர் பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரத்தில் திருமண நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். தமிழ்நாட்டில் குளிர்கால பருவமழை இன்று காலை வரை இயல்பை விட 128% கூடுதலாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை பொறுத்தவரை குளிர்கால பருவமழை இன்று காலை வரை இயல்பை விட 86% கூடுதலாக பெய்துள்ளது. சென்னை சுற்றுப்பகுதிகளில் கடல் ஆமைகள் அதிக அளவில் செத்து ஒதுங்க காரணம் என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மீனவர்கள் பயன்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட வலைதான் இதற்கு காரணமா எனவும் பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது. திருப்பத்தூரில் காந்தி மற்றும் அண்ணா சிலை அருகே தாவேக்க கட்சி கொடிக்கம்பம் நடுவதற்கு அனுமதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கொடிக்கம்பம் நடுவதற்கு நெடுஞ்சாலைத்துறை அனுமதி மறுத்துள்ளதை சுட்டிக்காட்டி நீதிபதி இளந்தரையன் இந்த மனுவை தள்ளுபடி செய்தார். சென்னை விமான நிலையத்தில் 2 கிலோ தங்கம் மற்றும் ஐபோன்களை கடத்தி வந்தவர்களை தப்பவிட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் 4 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் விமான நிலைய பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். சோழவரம் அருகே ஞாயிறு கிராமத்தில் உள்ள ஏரியின் மதக்கு சேதமடைந்து வெளியேறும் நீரால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விளைந்துள்ள நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் செலவு செய்துள்ள விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். பனியன் நிறுவன தொழிலாளர்கள் விடுமுறை முடிந்ததை தொடர்ந்து திருப்பூர் திரும்பி வருகின்றனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் பேருந்துகளில் வந்ததால் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பூண்டில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருத்தணி, ஆர்கேபேட்டை, தாமரைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே ஒத்தக்குதிரை பகுதியில் வானத்தில் அடையாளம் தெரியாத மர்மப் பொருள் ஒன்று சுழன்று பறந்ததை பலரும் வியப்புடன் பார்த்தனர். அந்த மர்மப் பொருளை அங்கிருந்தவர்கள் வீடியோவாக எடுத்து இணையத்தில் பதிவிட்டதால் தற்போது அந்த காட்சி பரவி வருகின்றது. மதுரை மாவட்டத்தில் முதன்முறையாக நடைபெற்ற சர்வதேச பலூன் திருவிழா மற்றும் கலை நிகழ்ச்சிகளை திரளானோர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். பலூன் திருவிழாவில் ஜெர்மனி, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 10 நாடுகளைச் சேர்ந்த ராட்சத வெப்பக்காற்று பலூன்கள் இடம்பெற்றன. ஆண்டிப்பட்டி அருகே கரட்டுப்பட்டியில் நடைபெற்ற சேவல் சண்டை போட்டியை திரளானோர் கண்டுகளித்தனர். 4 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் தென் மாவட்டங்களிலிருந்து 600க்கும் மேற்பட்ட சேவல்கள் களம் கண்டன. அதிமுகவின் சக்திகள் பிரிந்து கிடக்கின்றன, ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். திண்டுக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த அவர் இதனை கூறினார். ராக்கிபாளையம் பகுதியைச் சேர்ந்த சத்யநாராயணன் என்ற மாணவர் தன்னுடன் பயின்ற சக மாணவர்கள் பிராங்க் செய்ததால் தற்கொலை செய்து கொண்டார். இந்த விவகாரத்தில் சத்யநாராயணனுடன் பயின்ற சூரியபிரகாஷ், ஜீவா என்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் ஐபோன் தயாரிப்பு அதிகரித்துள்ளதை அடுத்து சீனாவின் 4 நகரங்களிலிருந்து சென்னைக்கு சரக்கு விமான சேவை இயக்கப்பட்டு வருகிறது. சீனாவுக்கு வெளியே அதிக எண்ணிக்கையில் சரக்கு விமானங்களை SF ஏர்லைன்ஸ் இயக்குவது சென்னைக்கு தான் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் ஏப்ரல் முதல் மெட்ரோ கார்டுகள் செல்லாது எனவும் மாறாக சிங்காரச்சனை அட்டையை வாங்கிக் கொள்ள பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அட்டை அனைத்து மெட்ரோ ரயில் நிலைய கவுண்டர்களில் இலவசமாக வழங்கப்படுவதாகவும் அதனை ரீசார்ஜ் செய்து கொண்டால் போதும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் போட்டியிடும் புதுடெல்லி தொகுதியில் அதிகபட்சமாக 23 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பட்டேல் நகர் மற்றும் கஸ்தூர்பா நகர் தொகுதிகளில் குறைந்தபட்சமாக தலா 5 பேர் களத்தில் உள்ளனர். டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் பல்வேறு வழிகளில் வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக சமூக வலைதளங்களில் மீம்ஸ்கள் மூலம் விமர்சனங்களை அரசியல் கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. நடிகர் சைஃப் அலிகான் தாக்கப்பட்டதற்கு பொறுப்பேற்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று தாக்கரே தரப்பு சிவசேனா கூறியுள்ளது. தாக்குதல் சம்பவத்துக்கு வெளிநாட்டு சதியை காரணம் என்று பாஜக கூறுவதை சஞ்சய் ராவத் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார நீதி, சமூக நீதி, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்கான
வெள்ளை டிஷர்ட் இயக்கம் ஒன்றை நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடங்கியுள்ளார். பாஜக ஆட்சியின் அநீதிகளை எதிர்க்கும் அடையாளமாக இந்த இயக்கத்தில் இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பீகார் மாநிலம் சாம்ப்ரான் மாவட்டத்தில் விஷச்சாராய மருந்து 7 பேர் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. மதுவிலக்கு அமலில் உள்ள அம்மாநிலத்தில் உயிரிழந்த 7 பேரின் சடலங்களும் தகனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் முழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ட்ரம்ப் ஏற்பாடு செய்திருந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரபல தொழிலதிபர் நீட்டா அம்பானி அணிந்திருந்த காஞ்சிப்பட்டு சேலை பலரது கவனத்தை பெற்றுள்ளது. தேசிய விருது பெற்ற பிரபல ஆடை வடிவமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி பிரத்யேகமாக இதனை வடிவமைத்துள்ளதாக ரிலையன்ஸ் தெரிவித்துள்ளது. நாட்டையே உலுக்கிய பெண் மருத்துவர் பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கான தண்டனை விவரங்களை கொல்கத்தாவில் உள்ள சியல்டா நீதிமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க உள்ளது. குற்றவாளிக்கு அதிகபட்ச மரண தண்டனை விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலனி ஆதிக்கத்தின் போது சுமார் 100 ஆண்டுகளில் இந்தியாவிலிருந்து சுமார் 5600 லட்சம் கோடி ரூபாயை பிரிட்டன் எடுத்துச் சென்றது தெரியவந்துள்ளது. இப்பணத்தில் பாதி பெரும் பணக்காரர்களில் 10% அளிக்கப்பட்டதும் ஆய்வறிக்கை ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது. குடியரசு தின விழாவையொட்டி முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் அதற்கான கம்பீரமான ஒத்திகை அணிவகுப்பு டெல்லியில் உள்ள கர்த்தியாவாக் பாதையில் நடைபெற்றது. அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள ட்ரம்பிற்கு ஒடிசாவில் பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பூரி கடற்கரையில் அவர் உருவாக்கி 47 அடி நீள ட்ரம்ப் மணல் சிற்பத்தை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இமாச்சல பிரதேசத்தின் குழுவில் நடந்த பாராகிளைடிங் விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 28 வயது சுற்றுலா பயணி ஜெயேஷ் ராம் உயிரிழந்தார். அதேபோல் கங்கர் பகுதியில் நடந்த பாராகிளைடிங் விபத்தில் குஜராத்தைச் சேர்ந்த பாவ்ஷேர் குஷி என்னும் 19 வயது இளம்பெண் பலியானார். கொல்கத்தாவில் தேசிய அளவில் புகழ்பெற்ற பழமையான மற்றும் கிளாசிக் கார்களின் பேரணி பார்வையாளர்களை வியக்க வைத்தது. இந்தியாவின் பழமையான பத்திரிகைகளில் ஒன்றான ஸ்டேட்ஸ்மேன் தனது 54வது ஆண்டு விண்டேஜ் மற்றும் கிளாசிக் கார்களின் பேரணியை நடத்தியது. தென்கொரியாவில் குளிர்கால திருவிழாவையொட்டி அங்குள்ள ஹுவாச்சோன் பகுதியில் சுற்றுலா பயணிகள் உறைந்த ஆற்றில் மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பனிச்சிற்பங்கள் வெகுவாக ஈர்த்ததுடன் ரோப் காரில் பயணித்தும் பனியில் சறுக்கியும் செய்தும் மகிழ்ந்தனர். பிரபல ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ராவுக்கு டென்னிஸ் வீராங்கனையான ஹிமானி மோர் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. தமது திருமண புகைப்படங்களை நீரஜ் சோப்ரா சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். அவருக்கு ரசிகர்கள், பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். உலகக்கோப்பை கோகோ போட்டியில் ஆடவர், மகளிர் என 2 பிரிவுகளிலும் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. டெல்லியில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் 54க்கு 36 என்ற புள்ளி கணக்கிலும், மகளிர் பிரிவில் 78க்கு 40 என்ற கணக்கிலும் நேபாளத்தை இந்தியா வீழ்த்தியது. சென்னையில் நடந்த பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய மகளிர் கூடைப்பந்து போட்டியில் மகாராஷ்டிரா அணியை தோற்கடித்து தமிழ்நாடு அணி கோப்பையை வென்றது. ரசிகர்களுக்கு விருந்தளித்த இந்த போட்டி நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடரில் வரும் 23ஆம் தேதி சௌராஷ்டிரா, டெல்லி அணிகள் மோத உள்ளன. இந்த ஆட்டத்தில் சௌராஷ்டிரா தரப்பில் ஜடேஜா களமிறங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேச கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரரும் முன்னாள் கேப்டனுமான ஷகிப் அல் ஹசன் மீது கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி செக் மோசடி வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று அவர் ஆஜராகாததால் அவருக்கு எதிராக டாக்கா நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. கௌதம் மேனன் இயக்கும் புதிய படத்தில் ரவிமோகன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குனர் வெற்றிமாறனின் கதையை இயக்கும் கௌதம் மேனன் படப்பிடிப்பு ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாக தெரிவித்தார். கிங்ஸ்டன் படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக ஜிவி பிரகாஷ் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார். ஜிவி பிரகாஷின் 25வது படமான கிங்ஸ்டன் மார்ச் 7ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு தெரிவித்துள்ளது. ராம் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி, மிதுல் ரியான், அஞ்சலி உள்ளிட்டோர் நடித்துள்ள திரைப்படம் பறந்து போ. இந்த திரைப்படம் சர்வதேச திரைப்பட விழாவான ரோட்டர்டம் படவிழாவில் திரையிடப்பட உள்ளது. நைஜீரியாவில் பெட்ரோல் நிரப்பிய டேங்கர் லாரி வெடித்து சிதறியதில் 86 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் அபுஜாவை கடுனா நகருடன் இணைக்கும் சந்திப்பில் பெட்ரோலை சேகரிப்பதற்காக கூடியிருந்தவர்கள் விபத்தில் சிக்கி உடல் கருகி பலியாகினர். மொனாக்கோவின் மாண்டோ கார்லோ நகரில் சர்வதேச சர்க்கஸ் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. விழாவில் மக்களுடன் பங்கேற்ற மொனாக்கோ இளவரசி ஸ்டெபானி பார்வையாளர்களுடன் அமர்ந்து சர்க்கஸ் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார். இந்த திருவிழா வரும் 26ஆம் தேதி நிறைவடைய உள்ளது.
சீனாவின் வனவிலங்கு பாதுகாப்பு பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் அரிய வகை பைரஸ் இலை குரங்குகள் தனது குட்டிகளுடன் மரங்களில் தாவிச் செல்வதை சுற்றுலா பயணிகள் கண்டு வியந்தனர். மலைப்பகுதியில் காணப்படும் இந்த குரங்குகள் பொன்னிற முடியுடன் கூடிய குட்டிகளை சுமந்தபடி காட்சியளித்தன. நீங்க ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் மிரட்டுறாங்க, என்ன நடந்துச்சு? அருவருப்பா இருக்கு. அலைபேசியில மிரட்டுறது, அதுவும் வெளிநாடுகள்ல இருந்து மிரட்டி, திராவிடம் பற்றி நான் பேசக்கூடாது அப்படின்றாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே பெரியார் மீது விமர்சனம் இருந்தால், பெரியாரை பற்றிய குற்றச்சாட்டுகள் இருந்தால், அவரிடம் முரண்பாடுகள் இருந்தால் எல்லா நேரம் பேசணும். நீங்க அவருடைய குறி மாதிரி தெரியல. குறி என்பது வேறொருவருடைய குறியாக. செய்திகள் வழங்கியோர் வசந்தன் கோவின் பொங்கல் சிறப்பு தள்ளுபடி விற்பனை, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வளையல் திருவிழா, மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், மணல் மணலாய் ஜிஆர்பி எண்ணெய், ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் அண்ட் குர்தாஸ், KAG 30% ஃபெஸ்டிவல் ஆஃபர், GRT ஜுவல்லர்ஸ், மகா சிமெண்ட்ஸ் பில்டட் ஸ்ட்ராங், விடியம் ஃபார் த ஜாய் ஆஃப் குக்கிங் வொர்க் V1 மற்றும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். ஜேம்ஸ் கோல்ட் மரச்செக்கு